என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, அலறல் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த வீட்டில் 8 பேர் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி விடிய காத்தால 3 மணிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகுது போலீஸ்க்கு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. சீன் ஆஃப் கிரைம்க்கு போலீஸ் வராங்க. 14 வயசு சிறுவன் ஒருத்தர், 10 மாத குழந்தை ஒருத்தவங்க. இந்த 10 மாத குழந்தை தான் கழுத்து அறுப்பட்ட நிலையிலையும் மற்றவங்க கழுத்து துண்டிக்கப்பட்ட நிலையிலையும் இடத்துல இருக்காங்க. சரி, பக்கத்தில் ஒரு பெண் மயங்கி இருக்காங்க, என்னடா அப்படின்னு பார்த்து போலீஸ் அவங்களை எழுப்பி தண்ணி அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஷப்னம் அலிக்கு தெரிய வருது தான் 7 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. தெரிய வரும்போது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, மயங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு அந்த கழுத்து துண்டாக்குன ஒரு விஷயம். அதுதான் மயக்க மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த மாதிரி இதுவேளை பொழைச்சிக்கிட்டா? சில பேருக்கு மயக்க மாத்திரை டோசேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, சில பேர் ரொம்ப ஜாஸ்தி போடணும், சில பேர் கம்மியாக போடணும். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம், இவங்க வந்து 7 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம், டிசம்பர் மாதம் ஜெயிலே உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் வந்து உஷ்மான். பிறந்து இப்போ அந்த குழந்தைக்கு 14 வயசு. இந்த குழந்தை போய் முறையிடும் போதே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ லவ் மை மதர், ஐ வாண்ட் மை மதர் அப்படிங்கிறாரு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு க்ரைம் வந்து நடந்திருக்கு. நார்மலாக வந்து சொசைட்டியில் பெண்கள் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கரிசனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து கரெக்டாக அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சில தரப்பில் வந்து சொல்லப்படுது. கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு 7 பேரை வந்து 6 பேரை வந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணையை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னணியில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இது வந்து நம்ம இன்னும் ஈஸி புரிதலுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, கிரீஷ்மா ஷாருன் ராஜ் வழக்கையும் இந்த வழக்கையும் நான் வந்து இந்த இடத்துல ஒப்பிட விரும்புகிறேன் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, இதுலேயும் வந்து அதாவது டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது ஒரு பெண் தான், இதுலேயும் டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்டது ஒரு பெண், ஆண் இன்வால்வ்டு. பட் பெருசாக மோட்டிவ் பண்ணது வந்து பெண் தான். ஏன்னா இந்த கேஸோட பேரே ஷப்னம் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் தான். நமக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி, கேஸ் லாவே நம்ம போயிட்டு சர்ச் பண்ணோம்னா நமக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஏன்னா 2008 நடந்த இன்சிடென்ட், 2010 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு இன்சிடென்ட். இது ஏன் இந்த டைமில் நம்ம பேசணும் அப்படின்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் முதல்ல ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த கேஸ் தான். 1955 ஒரு கேஸ், அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நான் சொல்கிறேன். அது நம்ம அந்த கேஸ் நெக்ஸ்ட் இதில் கூட பேசலாம். அது ஒரு தனி இது. 1955 ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்க, அது வந்து நம்ம அடுத்த இதில் ஒரு இதுவாகவே பேசலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு, அதுவும் உறுதி செய்யப்பட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட கருணை மனு போட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு கேஸ். இதே நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, கிரீஷ்மா வழக்கில் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. என்னென்னா, அவங்க பெண் ஃபர்ஸ்ட் என்ன யோசித்தோம், பெயிலில் உள்ளே போயிட்டு வந்தாங்க, அதோட கேஸ் முடிஞ்சதுன்னு யோசித்தோம். எவிடன்ஸ் இருந்தது, ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் ஷி கெட் காட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போச்சு. ஃபைனலாக டெத் பெனால்ட்டி அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஜட்ஜ்மெண்ட்டை. இது எப்படின்னா, கேரளா ஹைகோர்ட்டுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு 1. 2வது 30 நாளுக்குள்ளே அப்பீல் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த டியூரேஷனில் வந்து அவங்களுக்கு பரோலோ பெயிலோ கொடுக்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க கோர்ட் இந்த இடத்துல. ஸோ அவங்க இப்போ என்ன அந்த இடத்துல கொஸ்டின் இருக்குன்னா, என்னப்பா இங்கே டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க, அவங்க பொண்ணுன்ற கருணையை வச்சு ஹைகோர்ட் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க ரிலாக்ஸேஷனுக்காக, அதாவது தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். முடியலையா, ஃபைனலாக பிரசிடெண்ட்டோட கருணை மனு போட்டு அதில் குறைக்கப்படும், அதில் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, அதோட இந்த கேஸ் வந்து இப்போ நம்ம ரிலேட் பண்ணலாம். ரிலேட் பண்ணும்போது ஷப்னம் அலி அப்படிங்கிறவங்க 2008 ஏப்ரல் 15 விடிய காலையில் 3 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஓகேங்களா? நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உத்தரப்பிரதேஷில் நடக்குது. திரும்ப உத்தரப்பிரதேஷில் வந்து கோத்வாடா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலி அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கால் பண்ணி இந்த மாதிரி, அலி வந்து நெய்பர் என்ன பண்ணுறாருன்னா, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, அலறல் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த வீட்டில் 8 பேர் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி விடிய காத்தால 3 மணிக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகுது போலீஸ்க்கு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே ஸ்பாட்டுக்கு வராங்க. சீன் ஆஃப் கிரைம்க்கு போலீஸ் வராங்க. வந்து பார்க்கும்போது போலீஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, 7 பேர் இறந்துருக்காங்க, ஒருத்தவங்க மயக்க நிலையில் இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா இது இப்படி நடந்திருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் போலீஸே பார்த்து ஒரு அதிர்ச்சி, ஒரு உறைஞ்ச போகிற ஒரு விஷயம், அதிர்ச்சி கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் 6 பேர் கழுத்து துண்டிக்கப்பட்ட நிலையில், அதாவது அவங்களோட உடம்பும் கழுத்தும் தனித்தனியாக இருக்குது பாகங்கள், மேல் கீழ் பாகங்கள். ஒருத்தவங்க வந்துட்டு என்னென்னா கழுத்து அறுப்பட்ட நிலையில் பார்க்குறாங்க.
சரி ஓகேங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 5 அடல்ட்டு 2 வந்து சில்ட்ரன். அதுலேயும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா 14 வயசு சிறுவன் ஒருத்தர், 10 மாத குழந்தை ஒருத்தவங்க. அந்த 10 மாத குழந்தை தான் கழுத்து அறுப்பட்ட நிலையிலையும் மற்றவங்க கழுத்து துண்டிக்கப்பட்ட நிலையிலையும் அந்த இடத்துல இருக்காங்க. சரி, பக்கத்தில் ஒரு பெண் மயங்கி இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்து போலீஸ் அவங்கள எழுப்பி தண்ணி அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க, யார் நீங்கள் அப்படின்னோடனே அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க தேம்பி கத்தி கத்தி அலறாங்க, கதறாங்க. அந்த இடத்துல போலீஸ் கன்சோல் பண்ண தான் பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். கன்சோல் பண்ணி தண்ணி கொடுத்து அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அவங்க தான் ஷப்னம் அலி. எழுப்பி உட்கார வைக்கும்போது போலீஸ் கேட்பாங்கல்ல, என்னங்க இப்படி இருக்குது, நீங்கள் எப்படிங்க உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு, நீங்கள் எப்படிங்க மயக்கம் போட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க. இதெல்லாம் ப்ரிலிமினரி பேசிக் கொஷன்ஸ் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ரொம்ப வெக்கையாக இருக்குன்றதுக்காக நான் மொட்டை மாடிக்கு காற்று வாங்க போயிருந்தேன், சடனாக மழை வர மாதிரி இருக்குன்னு நான் கீழே வந்துட்டேன். அந்த இடத்துல அவங்க பண்ண ஒரு பெரிய கொடுத்த சஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அலறல் சவுண்டு கேட்டு நான் கீழே வந்தேன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. மேலே போனங்க, வெக்கையாக இருந்துச்சு, சடனாக மழை வர மாதிரி இருந்ததுன்னு கீழே வந்து பார்த்தா இப்படி எல்லாரும் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இருக்கும்போது எனக்கு அதை பார்த்து நான் மயங்கி விழுந்துட்டேன்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். மொதல் விஷயம். ஓகே, போலீஸ் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இவங்கெல்லாம் யார் யார் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்கும்போது அந்த 5 பேர் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தம்பி, அந்த 5 பேர். அந்த 2 பேர் யாருன்னா அண்ணனுடைய குழந்தைகள். 14 வயசு சிறுவனும் 10 மாத குழந்தையும் வந்துட்டு அவங்க அண்ணனோட குழந்தைகள் அந்த இடத்துல. சரி ஓகே, இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல சொல்கிறாங்க. இவங்க கீழே வந்ததா சொல்கிறாங்க. போலீஸ் அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க, தேம்பி இருக்காங்க அப்படின்னும் போது போலீஸ் இதை எப்படி யோசிக்கிறாங்க, முதற்கட்ட கோணல் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒரு வேளை இது வந்து காசுக்காக கொள்ளை சம்பவம் பண்ண வந்தவங்க அரங்கேற்றிய கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போலீஸோட ப்ரிலிமினரி ஒரு தாட் ப்ராசஸாக அந்த இடத்துல இருந்திருக்கு. எதுவுமே கன்க்ளூஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம யோசிப்போம்ல, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இன்னொன்று அவ்வளோ பெரிய கொலை அப்படின்னும் போது நிறைய அந்த சீரியல் க்ரைம் த்ரில்லர்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், சீரியல் அஃபெண்டர்லாம் வருவாங்க, இது கொள்ளடிக்க வரும்போது எதாவது கொடுக்கலன்னா அவங்கள வந்து கொலை பண்ணி போட்டுட்டு போவாங்க. அடுத்தது போலீஸ் அடுத்தடுத்து தான் போவாங்க, இது ஒருவேளை கொள்ளையாக இருந்தால் இப்படி இருக்குமோ, இதனால் கொலை செய்யப்பட்டிருப்பாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோன்னா போலீஸ் வந்து அந்தந்த மாதிரி பண்ணி இதை வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தாட் ப்ராசஸாக கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அலி ஃபோன் பண்ணுறாரு இல்லையா, அவர்கிட்ட கேட்குறான், சரிங்க சார் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க, என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பாயிண்ட் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அலறல் சவுண்டு எனக்கு கேட்டோடனே நான் வந்து பார்க்க வரும்போது முன் கதவு மூடப்பட்ட நிலையில் இருந்தது, விண்டோஸும் க்ளோஸ் ஆகிருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மொட்டை மாடி ஏறி போய் அதன் வழியாக ஒரு கதவு திறந்துருந்தது. அதன் வழியாக நான் கீழே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பக்கத்தில் வந்து ஷப்னம் அலி மயக்கம் போட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பேரில் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ் ஆஃப் போலீஸ் எண்ட்ஸ் வித் திஸ். இதுதான் விஷயம். போலீஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிக்குது போலீஸ்க்கு இந்த இடத்துல. அவங்க இப்போ யோசிக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி ஓகே கொள்ளைக்காக நடந்த கொலையாக இருந்தால் அப்போ வீட்டில் வேறு என்ன திருடு போச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. ஆனால் ஷப்னம் அலி வாஸ் ஸோ கூல், அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம்ப்பா ஏதோ ஒன்று சொல்லி சீன் கிரியேட் பண்ணி அப்படிங்கிறத. பட் போலீஸ்க்கு ஷப்னம் அலி மேலே இந்த பக்கம் இப்போ வந்து திரும்புது. ஒருவேளை இவங்க பண்ணியிருக்கக்கூடாதா, அது எப்படி வந்துட்டு இவங்க மட்டும் தப்பிக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, மேலே இருந்தவங்க திடீர்னு மழை வர மாதிரி இருக்குன்னு ஏன் கீழே வந்தாங்க, ஒரு வேளை சத்தம் கேட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது சஸ்பெக்ட் பாயிண்ட். மூணாவது சஸ்பெக்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏன் அந்த அலறல் சவுண்டு கூட கேட்கலையா? ஏன் ஒருத்தரை போய் நம்ம சும்மா ஆய் ஓய்னு சொன்னாலே அவங்க நமக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. நைட் டைம், அதுவும் நிசப்தமான டைம், நைட் டைம். ஏன்னா இந்த கொல்கட்டா கேஸ்லையுமே வந்து பெருசாக பேசப்பட்டது அதுதான். அந்த இன்சிடென்ட் வந்து மிட் நைட் டு விடிய காலையில் நடந்த ஒரு விஷயமா இருக்கும்போது ஏன் அந்த பெண்ணினுடைய அலறல் சவுண்டு யாருக்குமே கேட்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட் அங்கே முன்வைக்கப்பட்டுச்சு. சிசிடிவி ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஏன்னா இதுதான் வாட் இஸ் இட், லைப்ரரி தான். லைப்ரரியாக இருக்கும்போது எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கணும் லைப்ரரி. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. அது ஏன் யாருக்கும் கேட்காம போச்சு? அதே விஷயம்தான் இங்கேயும். 7 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 7 பேரை கொலை பண்ணும்போது எப்படிங்க அந்த சவுண்டு கேட்கல? அந்த சவுண்டு கேட்டு ஏன் நீங்கள் கீழே வரல? ஸோ இவ்வளோ சஸ்பெக்ட்ஸை வச்சு ஷப்னம் அலி ஏன் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது போலீஸோட ஒரு விஷயத்தில் வருது. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சிடென்ட் 15ஆம் தேதி நடக்குது, 4 நாள் கழிச்சு, அதாவது 19ஆம் தேதி 20ஆம் தேதி போல் ஷப்னம் அலியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக? சந்தேகத்தின் பேரில், சஸ்பெக்டின் பேரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை சஸ்பெக்டின் பேரில் அரெஸ்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் நமக்கு எல்லா விஷயங்களும் இங்கே தெரியும்.
சஸ்பெக்டிங் பேரில் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏன் நான் இதை திரும்ப திரும்ப கிரீஷ்மா கேஸோட ஒப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, அங்கே அவங்க ஒரு ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க பார்த்தாங்க பாருங்கள். நான் வந்து ரொம்ப படித்த பொண்ணு, நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு, சின்ன வயசு, எனக்கு வந்து தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு. இவங்களும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தான் ஒரு மீன்ஸ் இது வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த விஷயங்கள். அப்புறம் அந்த ப்ளீயை வந்து அவங்க அட்வொகேட் எடுக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தான் ஒரு லைக் டபுள் எம்ஏ, ஜியாகிரஃபிலையும் எம்ஏ, இங்கிலீஷ்லேயும் எம்ஏ படித்ததாகும். ஒரு ஸ்கூலில் டீச்சராக நான் வேலை பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அண்ணனும் டீச்சராக இருக்கிறதுனால தான் என்னையும் டீச்சர் ஆக்கினார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஆப்போசிட்டில் வந்து ஒரு இது சொல்லலாம், ஒரு உட்டு பட்டறை, ஒரு இது செய்கிற மர வேலைகள் செய்கிற ஒரு கடை இருக்குது. அதில் வந்து சலீம்னு ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு வர்றார். ஓகே, அவர் என்னை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். நான் ப்ரப்போசலுக்கு எக்ஸெப்ட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல நான். பட் காலப்போக்கில் எனக்கும் அவர் மேல் லவ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. ஸோ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சப்பறம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து சஃபி முஸ்லிம்ஸ்னால் கொஞ்சம் நல்லா ரிச்சாகவே இருப்பாங்க. ஒன்று லேண்ட்லார்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க நிறைய நிலங்கள் வச்சுருக்கவங்க, லேண்ட் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும் இது. வீட்டில் என்ன கண்டிச்சிருக்காங்கன்னா, பேசிக்கலாக ஃபேமிலி வெல் செட்டில்டு ஒன்று. 2வது, நீ இவ்வளோ படித்து நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணுற எல்லாமே ஓகே. அந்த பையன் 6th ஃபெயிலு. ஓகே, அந்த பையன் பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. அப்படி இருக்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி நல்லபடியாக வாழ்வ? இது எல்லா பேரண்ட்ஸும் கேட்குற கேள்வி தானே. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அட்லீஸ்ட் விட்டுருங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேணாம், பையன் நல்லா படிச்சிருக்கானா, உன்னை வச்சு பொண்ணு என்ன வேலைக்கு போனாலும் உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்கலாமா? ஏன்னா நிறைய இன்னைக்கு கேசஸ் டிவோர்ஸ் விஷயங்கள் வரும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியும் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்காது. அது டொமஸ்டிக் வயலன்ஸில் கூட நிறைய இடத்துல போகுது. ஸோ ஒரு ஆஸ் அ பேரண்ட்டாக பேசிக்காக பார்க்குற விஷயங்கள், கேள்விகளை அவங்க அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இவங்க முடியாது, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு ஆஸ் யூஷுவல் பேரண்ட்ஸ் பண்ணுற எமோஷனல் த்ரெட் இருக்கும் அந்த இடத்துல. அதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு உச்சக்கட்டத்துக்கு போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஷப்னம் அலி சமைக்கிற சாப்பாட்டையே வீட்டில் யாருமே இனிமேல் சாப்பிட மாட்டோம். நாங்கள் சொல்கிற பேச்சு நீ கேட்கல, அப்போ உனக்கும் எங்களுக்கும் இனிமேல் என்ன இருக்குது, நீ சமைச்ச சாப்பாடை நாங்கள் ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பேஸில் இந்த விஷயம் போயிட்டே இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் ஷப்னம் அலிக்கு தெரிய வருது தான் 7 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. தெரிய வரும்போது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இங்கே அவங்க என்ன முடிவு எடுத்திருக்கலாம், ஒன்று என்ன இது பண்ணலாம், ஓகேங்க எனக்கு வந்துட்டு இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு வீட்டில் யாருக்கும் தெரியாது அப்படின்னா அவரோட போய் அவங்க வாழ்ந்துருக்கலாம், வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க போயிருக்கலாம். கிரீஷ்மா கேஸில் நம்ம சொன்ன அதே விஷயம்தான். சரி, உனக்கு அவ்வளோ உண்மையாக இருக்குது, அந்த லவ் உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னா வீட்டில் உன்னை என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பையனை நீ ஏன் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? அந்த பையனோட போய் நீ வாழ்ந்துருக்கலாம்ல தனியாக. அதை அவங்க பண்ணல, அவங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கும் அந்த லைஃப் மேலே ஆசை இருந்தது. அதே விஷயம்தான் இங்கேயும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபைனலானா, என் ஃபேமிலி இருக்க வந்துட்டு எனக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க, அதனால் ஃபேமிலியை தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அங்கே வராங்க. அப்போ தான் பாய் ஃப்ரெண்டோட ஹெல்ப் அவங்க அந்த இடத்துல எடுக்கும் போது என்ன பிளான் பண்ணுறாங்க அவங்க அந்த இடத்துல அப்படின்னா, போயிட்டு தூக்க மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் ஒரு மெடிக்கலில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்குறாரு, மெடிசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மெடிக்கலில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவரோட உதவியோட இந்த தூக்க மாத்திரையை அவங்க வாங்குறாங்க. வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா டீயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்குமே கேட்கலாம், அவங்க தான் வீட்டில் சமைச்சா சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் எப்படிங்க டீயில் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் எப்படிங்க குடிச்சாங்கன்னு. இப்போ எல்லாருக்கும் தெரியும்ல, இவ்வளோ மோட்டிவ் இன்டென்ஷனோட ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்ச நாள் வீட்டில் நல்ல புள்ளியாக நடிப்பாங்கல்ல. ஒரு விஷயத்த பிளான் பண்ணியாச்சு, அப்போ அவங்க நல்லவங்கன்னு காமிச்சாதான் அவங்க விஷயத்த சாதிச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ரோல் அங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ளே பண்ணும்போது சரி ஓகேன்னு சொல்லி டீயில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து 7 பேரில் அந்த 6 பேர் 5 அடல்ட், அவங்களோட அப்பா அம்மா அண்ணன் அண்ணி தம்பி 5 பேர் ப்ளஸ் குழந்தை 1 14 வயசு அவங்க அண்ணன் பையன் ஒருத்தன், எல்லாருக்கும் டீயில் கலந்து கொடுத்துட்டு 10 மாத குழந்தைக்கு என்ன டீயை கொடுப்பாங்க அந்த இடத்துல, டீ கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் கொடுத்தோன்னே அவங்க 10 மணி வாக்கில் டீ கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மயங்குறாங்க அந்த இடத்துல. மயங்கினதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு அந்த கழுத்து துண்டாக்குன ஒரு விஷயம். அதுதான் மயக்க மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த மாதிரி? ஒருவேளை பொழைச்சிக்கிட்டா, சில பேருக்கு மயக்க மாத்திரை டோசேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, சில பேர் ரொம்ப ஜாஸ்தி போடணும், சில பேர் கம்மியாக போடணும். மேபி அவங்க அதில் வந்து ரொம்ப யோசிக்காமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஒருத்தவங்களை திட்டினாலே நம்மளை எகிரிட்டு வருவாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசினாலே. சண்டை வாக்குவாதமாச்சுன்னா என்ன ஆகும், 7 பேர் ஒன்றா சேர்ந்தாலோ இல்லை இவங்கள ஆஃப் பண்ணிடலாம் அந்த இடத்துல. அவங்க இப்படியும் யோசிச்சிருக்கலாம், நம்ம ஒருத்தவங்க அப்படியே இருக்காங்கன்னா அவங்களை கொலை பண்ண போனால் அவங்க தடுத்துட்டாலும் தப்பிச்சிருவாங்க, அவங்க சத்தம் போட்டாலும் வெளியாளுக்கு யாராவது கேட்டுரும், அவங்க சத்தம் இல்லாமல் இவங்க தப்பிக்கிறதுக்கான வேலையாக அது இருந்திருக்கலாம். அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ், அதுக்கான ஒரு அவங்க யோசித்து முடிவு பண்ண ஒரு விஷயமா இங்கே இருந்திருக்கலாம் இல்லையா.
ஸோ அப்படி யோசிச்சு முடிவு பண்ண விஷயம்தான். மயக்கத்தில் இருக்காங்க, வெளியே சவுண்டு கேட்க போகிறதில்ல. ஆல்ரெடி மயக்கம் மீன்ஸ் தூக்க நிலையில் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் தலையை தனியாக கழுத்து தனியாக வெட்டிட்டு, அந்த குழந்தை உயிரோட தானே இருந்திருக்கு, அந்த குழந்தைய வந்துட்டு தூக்க மாத்திரம் அங்கே கொடுக்க முடியாது, கழுத்தை அறுத்துருக்காங்க அந்த குழந்தையோட கழுத்தை. அந்த அலறல் சவுண்டு தான் அலிக்கு கேட்டிருக்கு, நெய்பருக்கு கேட்டிருக்கு. ஏன்னா அவர் ஃபோன் பண்ணதே பக்கத்து வீட்டில் அலறல் சவுண்டு கேட்குதுன்னு தான் ஃபோன் பண்ணார். அது குழந்தை கத்துனதாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க பாருங்கள், எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு அழுது மயக்கம் வர மாதிரி, அந்த சீனாகவும் அந்த இடத்துல அது இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லா விஷயமும் என்ன ஆகுதுன்னா அப்புறம் தான் தெரிய வருது, அவங்க அந்த கழுத்தை வெட்ட யூஸ் பண்ணது வந்து கோடாரி, நைஃப்லாம் கிடையாது. எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல. கோடாரி அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் முன்னாடி இவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சலீம்க்கு இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது சலீமை ஃபஸ்ட்டே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க எப்படி எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க இங்கன்னா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சலீம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால ஏன் குடும்பத்தை கொலை பண்ண சொன்னார், ஸோ he was the culprit அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் சலீமை போய் கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்கன்றார். பட் இந்த கொலை இவங்க பண்ணும்போது எல்லா இடத்துலையும் சலீம் ஸ்பாட்டில் இருந்திருக்காரு, பண்ணதெல்லாம் இவங்க தான், பட் ஸ்பாட்டில் இருந்தார். குற்றம் செய்கிறத விட குற்றம் செய்ய உடந்தையாக இருக்கவங்களும் குற்றம் தானே அந்த இடத்துல. ஸோ அந்த பேஸில் வந்துட்டு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தராக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, போலீஸ் வந்து ஷப்னம் மெயினாக சஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் வந்து பிஎம் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டமில் தெரியும்ல, தூக்க மாத்திரை கொடுத்து தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கணும். ஒருவேளை தூக்க மாத்திரை இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் மேபி அது ஒரு இப்படி கூட க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், கொள்ளடிக்க வந்தவங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சஸ்பெக்ட் ரொம்ப லேட்டாக வந்திருக்கலாம், விசாரிச்சு கொண்டு வந்து அப்புறம் ஷப்னம் அலியை உள்ளே கொண்டு வரது எல்லாமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பெரிய ரோல் இந்த இடத்துல. தூக்க மாத்திரை ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு, அதன் விளைவாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, துண்டிக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் ஷப்னம். அப்போ வேறு யார் இருக்க முடியும் அவங்க ஃபேமிலியில்? ஷப்னம் அலி மட்டும் தானே இருக்காங்க. 7 பேரை கொண்டுட்டாங்கன்னா அப்போ யார் தூக்க மாத்திரை கொடுத்துக்கணும்? ஷப்னம் அலி தானே கொடுத்துருக்கணுன்ற விஷயத்தில் கண்ணோட்டத்தில் ஆரம்பிச்சது தான் அவங்க வாயாலே அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஓகே, அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் அட்வொகேட்ஸ் அவங்க என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நம்ம வந்து இது எடுக்கலாம், டிஃபென்சிவ் பாயிண்ட் எடுக்கலான்னு தான் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் ஷப்னம் அலியோட அட்வொகேட் 2 பாயிண்ட் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. என்ன எடுத்தாரு அப்படின்னா, மொதல் பாயிண்ட், இவங்க அவ்வளோ படித்தவங்க, இவங்க எங்கே கொலை பண்ண போகிறாங்க, பிடிக்கலன்னா வெளில போயிட்டு சலீம் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இவங்க வாழ தானே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. 2வது என்ன அப்படின்னா வந்துட்டு, சரிங்க பிடிக்கலன்னா அவங்க வெளில போயிருக்க போகிறாங்க, அவர் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அதையும் மீறி அவங்க ஃபேமிலி பிரச்சனை பண்ணி தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்க போகிறாங்க, அதை விட்டுட்டு எதுக்கு இவங்க கொலை பண்ணணும்னு ஃபஸ்ட் பாயிண்ட் டிஃபென்ஸ் பாயிண்ட்டாக எடுத்தார். 2வது பாயிண்ட் என்ன டிஃபென்ஸ் பாயிண்ட்டாக அந்த இடத்துல எடுத்தார் அப்படின்னா, சரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பிளட் ஸ்பாட்ஸ் கூட கிடையாது, ஸ்டெயின் கூட கிடையாதுன்றது அவருடைய தரப்பு மெயின் வாதமாக இருந்தது. ஸோ இப்போ அரசு தரப்பு வரணுமா? அரசு தரப்பில் போலீஸ் தரப்பில் என்ன சமர்ப்பிக்கப்பட்டுச்சாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க மறைக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தான் அங்கே மயக்க போட்டு விழுந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. கொலை பண்ணப்போ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கைப்பற்றிட்டோம், ஃபாரன்சிக்கும் அனுப்பிச்சாச்சு, அந்த ட்ரெஸ்ஸை இருந்தாங்கன்னு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. 2வது என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோ வெல் ஸ்டடிட், இவங்க எங்கே கொலை பண்ணணும் வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து இவங்க தான் தூக்க மாத்திரை வாங்கினாங்கன்ற ஒரு விஷயமும் உறுதி செய்யப்பட்டது. எப்படின்னா மெடிக்கல் பில் மூலியமாக. ஏன்னா பிஎம் ரிப்போர்ட்டில் தூக்க மாத்திரைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ சலீம் உளறியிருப்பான் அந்த இடத்துல கண்டிப்பாக. இவங்க வந்து அந்த தூக்க மாத்திரை இதெல்லாம் சலீமோட உதவியோட தான் நான் வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சலீம் வந்து என்ன ஷப்னம் தான் வாங்கிட்டு வர சொன்னதுன்னு சொல்லி எந்த மெடிக்கலில் வாங்கினாங்களோ, ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது, மெடிக்கல் பில், அந்த பில்லை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு, எஸ் அந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டது. ஸோ அட்வொகேட் எடுத்த டிஃபென்சிவ் பாயிண்ட்டுக்கு கரெக்டான எவிடன்சஸ் அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டாச்சு. இதன் எல்லா அடிப்படையிலும் வச்சு இன்னொன்று டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு தண்டனையே கொடுக்குறாங்க அப்படின்னா 4 ஃபேக்டர்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்படணும். ஒரு க்ரைம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ க்ரைம், தட் இஸ் ரிசல்ட் ஆஃப் அ க்ரைம். இங்கே மோட்டிவ் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு அவங்களுக்கு, சலீமை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கான இன்டென்ஷன் எல்லாமே என்ன மோட்டிவ்னா இந்த குடும்பத்தை கொலை பண்ணணுன்ற விஷயம். அதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் தூக்க மாத்திரை போடுறது, கோடாரியால் வெட்டுறது எல்லாமே. ஃபைனலாக ரிசல்ட் ஆஃப் அ க்ரைம். இதெல்லாம் பண்ணால் இவங்க செத்துருவாங்கன்னு தெரியும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல அவங்க ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியாது. தெளிவாக இருந்து ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் போட்டது 2 செக்ஷன், மர்டர் செக்ஷன் போட்டிருக்காங்க ஐபிசியில் 302. அப்போது அதுக்கப்புறம் 34 போட்டிருக்காங்க, என்னென்னா காமன் இன்டென்ஷன். அப்போ போட்டு இதெல்லாம் வந்துட்டு இதில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கொண்டு வந்து எல்லாமே கிளியராக இருக்கும் பட்சத்தில் மர்டருக்கு நமக்கே தெரியும் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டிக்கான
செக்ஷன்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டு நமக்கு இன்க்ளூட் ஆகுவாங்க. ஒன்று சரி ஓகே ஃபைனலாக கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. செஷன் கோர்ட் அலகாபாத்தில் வந்து இந்த கேஸ் வந்துட்டு டெத் பெனால்ட்டி ஆக்கப்பட்டுச்சு டு போத் சலிம் அண்ட் ஷப்னம் அலி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ஹைகோர்ட்டுக்கு போவாங்க அப்பீலுக்கு. ஹைகோர்ட்டும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செஷன் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் உறுதி செய்கிறோம், அதனால் இது வந்துட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல முடிக்கிறாங்க. சரிங்க, ஹைகோர்ட்லேயும் வேலைக்கால வாங்க சுப்ரீம் கோர்ட் போவோம். சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் போகும்போது என்ன இருக்குன்னா, இல்லை இவங்க பண்ணது மிக கொடூரமான செயல், எஸ் டெத் பெனால்ட்டி கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபைனலாக இவங்க வந்தது தான். அப்போ வந்துட்டு பிரசிடெண்ட்டாக நம்ம இருந்தவர் இவர் வந்து பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த் அந்த டைமில் வந்துட்டு இவங்க கருணை மனுவாக கொண்டு வராங்க. கருணை மனுவாக கொண்டு வந்த அப்புறம் இல்லை இது வந்து ப்ளீ ரிஜெக்டட், கன்ஃபார்ம் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே இன்னொன்று என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த டெத் பெனால்ட்டி அப்படி போயிட்டு வந்து இதில் இவங்க மட்டும் முறையிடல கருணை மனுவில், அவங்க பையன் முறையிட்டிருக்காங்க இந்த கருணை மனுவில். அதுதான் பெருசாக இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம், இவங்க வந்து 7 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம், டிசம்பர் மாதம் ஜெயிலே உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் வந்து உஷ்மான். பிறந்து இப்போ அந்த குழந்தைக்கு 14 வயசு. இந்த குழந்தை போய் முறையிடும் போதே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ லவ் மை மதர், ஐ வாண்ட் மை மதர் அப்படிங்கிறார். என்ன இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. சிம்பத்தி நோட்டும் கிடையாது, கருணை எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க 10 மாத குழந்தை, 10 மாத குழந்தையோ அது வந்து 60 வயசோ கொலை பண்ணது தானே. ஸோ எதுவுமே ஏற்கப்படலை. ஒன்று இதில் ஒரே ஒரு நடந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய ஒருத்தவங்க வளர்ப்பு பெற்றோராக இருந்து வளர்க்க ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த குழந்தை 6 வயசு வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்கான். ஜெயிலாம் அப்படியே அக்யூஸ்டோடலாம் விட மாட்டாங்க. ஒரு ரிஃபார்ம் ஒரு ஹோம் மாதிரி தான், ரிஃபார்ம் ஒரு ஹோம் மாதிரி தான் இருக்கும் அதில். ஏன்னா குழந்தைக்கு வந்து தாயோட அரவணைப்பு வேணும், சின்ன வயசில் ஃபீட் பண்ணணும், அந்த ரீசனுக்காக அந்த இடத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணப்பட்டது. ஸோ குழந்தை கேட்டு அந்த விஷயத்தை ஒத்துக்கல. சரி எப்படிங்க, இப்போ எல்லாருமே கேட்கலாம், இவ்வளோ கொலை பண்ணி கொடூரமாக கன்விக்ட் ஆன ஒருத்தர் குழந்தை யாருங்க ஒத்துக்கிட்டா வளர்க்க அப்படின்னா, அவர் வேறு யாரும் இல்லை, ஷப்னம் அலியோட காலேஜ் கிளாஸ்மேட். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆமாவாங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, கன்விக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே தாங்க, நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை, பட் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு ஒன்று. ரெண்டாவது ஷப்னம் இன்னைக்கு நான் இருக்க வாழ்க்கை எனக்கு பிச்சை போட்டது ஷப்னம் அலி தான். அது எப்படின்னா, நான் காலேஜில் அடுத்த வேலை காசு இல்லாமல், ஒரு வேலை கூட ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருந்தப்போ என்னோட முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கிட்டது, என்னோட எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டது ஷப்னம் அலி தான். அதற்கு நன்றி கடனாகத்தான் நான் வந்து அவங்களோட குழந்தைய இந்த இடத்துல வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சரி ஓகேங்க அப்போவே ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ 2024 ஆகுது, ஏங்க இன்னும் டெத் பெனால்ட்டி எக்ஸிக்யூட் பண்ணப்படலை அப்படின்னா, டெத் பெனால்ட்டி ஜட்மெண்ட் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் டெத் வாரண்ட்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, அந்த வாரண்ட் இன்னும் இஷ்யூ பண்ணப்படாமல் இருக்குது. அதாவது எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா ஹேங் டில் டெத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ஸோ இப்போ அதுக்காக ஒரு ரீசன்ட் விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதற்கான வேலைகள் ஆயத்தமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலில் வந்துட்டு, ஏன்னா அங்கே தான் விமன் எல்லாருமே ஹேங் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்க இடத்துல. ஸோ இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த இடத்துல மட்டும்தானா இந்தியாவில் எக்ஸிக்யூட் பண்ணப்படுற ஒரு பிளேஸாக அது பார்க்கப்படுது. நார்த்தில் இந்தியா ஃபுல்லா எங்க தப்பு பண்ணாலும் அங்கதான் ஹேங் பண்ணுவாங்க. விமனுக்கான ஹேங்கிங் பிளேஸ். தமிழ்நாட்டில் யாராவது தப்பு பண்ணாலும் மதுரா. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் ஒன்லி ஒன் ஜெயில் இன் த கண்ட்ரி வேர் விமன் இஸ் பீன் ஹேங்க்டு. அந்த ஒரு இடம் தான், ஒரு ஜெயில் தான் எக்ஸிக்யூஷன். அதுக்கு எக்ஸிக்யூட்டராக இருக்க வந்துட்டு பவன் ஜல்லத் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது போன வருஷம் February மாதம் இதுதாங்க ஒரே ஜெயில் விமனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயம். இதற்காக 2 ரோப் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். புக்ஸார் அப்படிங்கிற ஜெயிலேருந்து நாங்கள் 2 ரோப் கூட ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போது அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த கேலோஸ் அந்த இடம் எப்படி கரெக்டான இதுவாக எந்த மாதிரி ஹேங் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்டு அவங்க 2 பேருமே ஹேங் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபைனலாக வந்து ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸில். ஓகே, இதில் இப்போ சப்னம் அலி இருக்காங்கல்ல, அவங்க வந்து படித்தவங்க, காதல் இது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உண்டான மனசு இருக்கிற ஒருத்தவங்க எப்படி தான் குடும்பத்தையே கொள்கிற அளவுக்கு எது ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும்? கண்மூடித்தனமான காதல் இல்லை, அவங்களுக்கு ஏஜும் பார்க்கும்போது 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் அது வந்து கொலை வரைக்கும் போய் நிற்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டவுட்டு. எங்கே என்ன நடந்தது நம்ம லைவாக இப்போ பார்த்தோமே இந்த கேஸில், கிரீஷ்மா கேஸில் என்ன நடந்தது, வேறு யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காதலை இது பண்ணிங்க. சத்யபிரியா கேஸில் என்ன நடந்தது, தனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு வந்து வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே போய் இது எப்படின்னா ட்ரிகரிங் பாயிண்ட் என்னவாச்சு அப்படின்னா, ஒருவேளை இவங்க இப்படி யோசிச்சிருக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கேன்ல, சும்மா ஃபேமிலியே எனக்கு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு முடிவெடுக்கிற எல்லா அதிகாரமும் இருக்குது, அந்த டாமினேட்டிங் ஃபேக்டர் அங்கே வந்திருக்கலாம். டாமினேட்டிங் ஃபேக்டர் கொலை பண்ணுற அளவுக்கும் போயிருக்கே இந்த இடத்துல. ஏன்னா இப்போ சில பேர் அதை எப்படின்னா விதண்டவாதமாக எடுத்துப்பாங்க நிறைய பேர்.
ஒரு சில பேர் நல்லத்துக்கு சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நல்லத்துக்குன்றது ஒரு பாயிண்ட்டை தாண்டி பிடிக்கல நான் வெளில போயிடுறேன், என் லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறேன். எத்தனையோ இது நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம எத்தனையோ இது பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. அந்த எப்படி என்ன எங்களை வந்து ஆணவ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லி எத்தனையோ பேர் போய் கமிஷனர் ஆஃபீஸ்லேயே எஸ்பி ஆஃபீஸ்லேயே தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஏன் இவங்க அந்த மாதிரி பண்ணல? நம்ம அதே கிரீஷ்மா விஷயத்தில் கேட்ட கேள்வி தான் நம்ம இதுலேயுமே கேட்குறோம். நீ பிடிக்கலையா விட்டுட்டு போ, அந்த பையன் வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணானா போய் கம்ப்ளைண்ட் கொடு. இங்கே அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. இல்லைங்க என் ஃபேமிலி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்ச பையனோட நான் லைஃப்பை லீட் பண்ணுறேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் வச்சு நாங்கள் லைஃப்பை லீட் பண்ணுவோம், நான் மேஜர்னியே அந்த விஷயத்தை அவங்க யோசிக்கல. இது வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த பாயிண்ட் இருந்திருக்கும். பட் ஃபேமிலி வந்து அங்கே எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு வந்துட்டு திட்டிருக்காங்க, த்ரெட்டு கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக அவங்க கையால் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான். பேக்ரவுண்ட் இஸ் சம்திங் செகண்டரி. முதல்ல அந்த பையன் வர்த்தாக இருக்கணும்ல, அது எதுவுமே இல்லைன்றது தான் இவங்களை என்ன பண்ணியிருக்குன்னா, எனக்கு தொல்லை இருக்கக்கூடாதுப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக நான் நிம்மதியாக இருக்கணும், நான் ஒரு வேலை அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இவங்க என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப திரும்ப. ஸோ என் லைஃப்பை நான் லீட் பண்ணணும், எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் கொலையே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு தூக்கிலிட்ட முதல் பெண் வந்து இவங்க தானா? ஆமாம், இவங்க தான் முதல் பெண். 1955 ஒன்று இருக்குது, நம்ம அதை அடுத்ததில் பேசலாம். சுதந்திரம் கிடைச்சி அதுக்கப்புறம் நமக்கு ஆண்களில் அது இருக்குது. பெண்களில் முதல் டெத் பெனால்ட்டி வந்து விரைவில் தூக்கிலிடப்பட போகிற ஒரு பெண் இவங்க தான். அதுவும் சேர்ந்து இந்த இடத்துல நம்ம யோசிச்சிருக்கலாம், இவர் என்னங்க கோடாரி எடுத்தா வெட்டினார், இவர் சும்மா நின்று வேடிக்கை பார்த்தார், உறுதுணையாக இருந்தார் தானே, இவருக்கு எதுக்கு டெத் பெனால்ட்டி அப்படின்னா, அப்போ அவங்க செய்கிற எல்லா விஷயமும் தப்புன்னு உனக்கு தெரியும்ல, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, குடும்பத்தை ஏன் கொலை பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் வந்து அந்த எஸ்கேபிசம் டெக்னிக்லாம் எடுத்தால் ஒர்க்கே ஆகாது. அதனால தான் இந்த கேஸ் திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, குற்றம் செய்கிறவங்க மட்டும் இல்லை, குற்றம் செய்ய உடந்தையாக இருந்தாலும் எல்லா வகையில் அமைதியாக இருந்தாலும் அதுவும் குற்றம்தான், அதுக்கும் டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் சொல்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.